என்றும் நான் என் இதயத்தில் இருத்தியுள்ள இனிய உள்ளங்களே, பேசும் தெய்வம் கோடிசுவாமி யூடியூப் சேனலின் அன்பான ஆன்மாக்களே, அறிவு அன்பு எனும் தீபங்கள் எழுச்சியுற்று பிரகாசிக்கின்ற இந்த இனிய தீபாவளி திருநாளிலே நச்சு என்னும் அரக்கன் அழிந்து நாராயணன் எழுந்தருளியுள்ள எழுச்சிமிகு இந்த தீபாவளி திருநாளிலே என் ஆன்மாவிலிருந்து பிறக்கும் பிரம்ம வாழ்த்துக்களை உங்களுக்கு அன்பான காணிக்கையாக்குகின்றேன். தித்திக்கும் இந்த தீபாவளி திருநாளிலே எத்திக்கும் ஏற்றமுற வாழ என் ஈசன் கோடீசன் அருள் என்றுமே நமக்குண்டு. எல்லாம் வல்ல என் சிவகுரு கோடீஸ்வரன் அருளாலும் அவர் கொடுத்த அரும்பெரும் அன்பளிப்பான கணக்கனான சுவாமி அருளாலும் அருமையான குரு அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அருளாலும் நீங்கள் பொன்னான வாழ்வு பெற்று எந்நாளும் ஏற்றமுற வாழ்வீர். என்னீசன் ஆசி எழுபிறப்பும் உண்டு. கோடீஸ்வர அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா காரியங்களிலும் எல்லா வேலைகளிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் வெற்றி கொடுப்பதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம். இப்போ ஒரு அனுபவங்க. என்னுடைய நண்பர் அந்த டயத்தில், அதாவது 2000 வருஷம் வாக்கில் ரொம்ப ஏழ்மையின் கோரப்பிடியில் இருந்தாருங்க. அந்த மாதிரி காலகட்டங்கள். 2001ஆம் வருஷத்தில் மூட்டை பகவானை பற்றி, அந்த ஞானேஸ்வரனை பற்றி கேள்விப்பட்டு இவர் கணக்கன்பட்டி போகிறாருங்க. என்னுடைய நண்பர் கணக்கன்பட்டி போகிறாருங்க. போகிறப்ப கணக்கன்பட்டியில் அந்த அந்த சாலைன்னு சொல்லுவோம். அப்போ அது ரொம்ப ஒரு பாலடைஞ்ச ஒரு குடிசை, அதாவது ஒரு சாதாரண குடிசை வீடு மாதிரி இருக்குங்க. அங்கே கணக்கன்பட்டி ஞானேஸ்வரன் ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்காராங்க. இவருக்கு முதல்ல அதான் மூட்டை சுவாமின்ட்டு இவருக்கு தெரியலையாங்க. கூடியிருந்தவங்கெல்லாம் அப்படியே ரொம்ப அன்பாக அப்படியே பகவானே 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 அப்படின்ட்டு அப்படியே ரொம்ப அன்பாக கும்பிட்டோன்னே இவர் யாரை பார்த்து கும்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தா அவரை பார்த்து தான் கும்பிட்டுருக்காங்க. இவர் நினச்சாரா, என்னடா ஒரு பரதேசி மாதிரி இருக்கான் அந்த ஆள், ஒரு மூட்டையை தூக்கிக்கிட்டு பின்னால் தூக்கிக்கிட்டு என்னமோ பச்சை வேஷ்டி மாதிரி கட்டிக்கிட்டு இந்த ஆள் வர்றான், இப்படியே நினச்சாராங்க. அவர் ஒரு பரதேசி மாதிரி வரான் மூட்டையை தூக்கிட்டு, இவரை போய் கும்பிட்றாங்களே என்னடா அப்படின்னு நினச்சாராங்க. அவர் திடீர்னு இடது கை பக்கம் திருப்பி அவர் பாட்டுக்கு போகிறாராங்க. உடனே இந்த கூட்டம் ஒரு 40 பேர் இருக்குமாங்க. அந்த 40 பேரும் அவர் பின்னாடியே போகிறாங்க. சரி இவரும் சரி வேறு வழி இல்லாமல் என்ன போகிறாங்களே, நம்ம என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இவரும் போகிறாருங்க. போயிட்டே இருக்காராங்க. ஒரு 3 கிலோமீட்டராங்க. 3 கிலோமீட்டர் போனோன்னா பக்கத்தில் ஒரு வயல்வெளி மாதிரி வருதாங்க. அது அந்த வயலில் அப்போ தான் உழுது போட்டிருக்காங்களாங்க. திடீர்னு ஞானேஸ்வரன் என்ன பண்ணுறாரு, அந்த உழுதுக்க வயலில் அப்படியே இறங்கி அவர் பாட்டுக்கு போகிறாருங்க. இந்த அனுபவத்தெல்லாம் அவர் என்னுடைய நண்பர் சொல்கிறாருங்க. இது எப்போ நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா 2001ஆம் வருஷங்க. 2001ஆம் வருஷத்தில் என்னுடைய நண்பருக்கு முதல் தரிசன அனுபவத்தை சொல்கிறாருங்க. ஆச்சா, அந்த சேரு சகதியமாக இருக்குங்க. அதில் மூட்டை பகவான் இறங்கி அவர் பாட்டுக்கு நடந்து போகிறாருங்க. இந்த சேத்துல இதுலேயும் அவர் பாட்டுக்கு நடந்து போகிறாங்க. காலெல்லாம் அப்படியே சேரா அப்படியே இருந்துங்க. இவர் நினச்சிட்டு இருக்காராம், ஏன்டா ஏற்கனவே பார்த்தா ஒரு பிரதேச மாதிரி இருக்காரு, ஒரு மேற்கொண்டு சேரைங்களையும் அப்படின்ட்டு இப்படி இருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப அருவறுப்பாக அவர் ஃபீல் பண்ணாராங்க என்னுடைய நண்பர். ஆனால் அப்போ அது கூட்டியிருந்த 40 பேரில் ஒரு 5-6 பேர் இறங்கி அவர் பின்னால் போயிருக்காங்க. அவர் திடீர்னு திரும்பி பார்த்து அங்கே நின்றுட்டு இருந்த கூட்டத்தை பார்த்து, டேய் என்னடா நிற்கிறீங்க வாங்கடா அப்படின்னாராங்க. அப்புறம் ஒரு 10-15 பேர் வந்திருக்காங்க. இறங்கி சகதியாக இருந்தால் பரவாயில்லன்ட்டு இறங்கி வந்திருக்காங்க. அதில் சில பேரை இவர் டேய் நீங்கள் போங்கடா அப்படின்ட்டு, டேய் சிவப்புக்காரா அப்படின்னு கூப்பிட்டாருங்க. ஏன்னா சிவப்புக்காரன் எதுக்காக கூப்பிட்டுருக்காருன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய நண்பர் சிவப்பு சட்டை போட்டு வந்திருக்காருங்க. டே சிவப்புக்காரா எவடா
அப்படின்னோடனே என்பருக்கு தூக்கி வாரி போட்டது. என்னடா அது ஒரு நம்மளே வர சொல்கிறாரு, இப்போ இருக்கிறதே ஒரு பழைய பேண்ட்டு ஒரு பழைய சட்டையும் போட்டிருக்கோம், இதுவும் சரி சகஜமாக போயிருமே அப்படின்னோடனே, டேய் என்னடா இந்த பிரதேசி கூட்டம் எப்படி வர்றதுன்னு யோசிக்கிறியா அப்படிங்கிறாங்க. இவர் நினச்சாராம், என்னடா அது நம்ம அவரை பரதேசின்னு நினச்சோம், இதுக்கப்புறம் தெரிஞ்சது அப்படின்னு நினச்சிட்டு சரி வேறு வழி இல்லாமல் சரிட்டு இவர் இறங்கி அந்த சேத்திலையும் நடந்து போகிறாங்க. நடந்து போனோன்னா அந்த அந்த குறிப்பிட்ட இடத்த தாண்டினோன்னா அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதாவது திட்டா அது பாறை மாதிரி இருந்துச்சாங்க. அப்போ வந்து கடுமையான வெயிலுங்க. அப்போ வந்து அந்த டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா நண்பர்கள் ஒரு 12 மணி இருக்குமாங்க. அந்த வயல் பகுதியை தாண்டினோடனே திட்டா பாறை பாறையாக அப்படியே இருந்ததாங்க. இவர் திரும்பி பார்த்து, டே சேப்புக்காரா அந்த பாறையில் படுறா அப்படின்ட்டு ஒரு பாறையை காமிச்சாராங்க. மணி 12 மணிங்க, உச்சி வெயில், நண்பர்கள் 12 மணிங்க. இவர் என்னடா ஆகுது அப்படின்ட்டு விதியன்ட்டு அந்த பாறையில் படுத்தாராங்க. சூடுனா சூடு, அப்படி ஒரு சூடாங்க. அப்போ வந்து இவர் நினச்சாராம், அதாவது முதல்ல வந்து இவரை பற்றி முட்டை பகவானை பற்றி ஒரு நெகட்டிவான ஒப்பீனியனில் இருந்தவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு மனசு வந்து கொஞ்சம் குளிர்ந்த மாதிரி இருந்ததாங்க. அதாவது மனசில் உள்ள பாரம் வந்து குறைஞ்ச மாதிரி இருந்ததாங்க. புரியுதா? அந்த உச்சி வெயிலில் பாறையில் படுக்க வச்சப்போ ஆரம்பத்தில் மூட்டை பகவானை பற்றி நெகட்டிவாக நினச்சாலும் கூட ஒரு 2 நிமிஷத்தில் அது மூட்டை பகவானோட ஒரு அந்த என்ன ஆற்றலா என்னென்னு தெரியலையாங்க அவருக்கு. அது பின்னால் அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்போ தான் மூட்டை பகவானை பற்றி ஒரு பிரதேசம் தான் நினச்சிருக்காரு. பின்னால் சொல்லி என்கிட்ட சொன்னாருங்க, அதாவது என்ன ஆற்றலா என்னென்னு தெரியல, எனக்குள்ள ஒரு மாற்றம் தெரிஞ்சதுங்க. அதாவது வந்து மைண்டெல்லாம் ஒரு ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருந்ததுங்க. என்னுடைய கவலைகளோட அளவு வந்து குறைஞ்ச மாதிரி இருந்ததுங்க. அதாவது ஒரு கூல்னஸ்ன்னு சொல்லுவோம்ல, குளிர்ந்த மனது, அந்த மாதிரி இருந்ததுங்க. அந்த மாதிரி இருந்தோன்னு எனக்கு ஒரு ஆச்சரியம் போச்சு. என்னடா நம்ம இருந்த ஒரு மைண்ட் செட்டுக்கும் இப்போ இருக்க ரொம்ப மாறி போயிட்டோமே அப்படின்னு எனக்கு ரொம்ப இதாக இருந்ததுங்க. அப்படி இருக்கப்போ திடீர்னு அவர் வந்தாராங்க. ஏண்டா அவர் கேட்குறான், முட்டையை பார்த்து கேட்குறான், ஏண்டா சூரியன் குளிர்ந்து போச்சாடா? எப்படி? ஏண்டா சூரியன் குளிர்ந்து போச்சாடா அப்படின்னு கேட்டாராங்க. அவர் பேர் கதிரவனுங்க. இதெல்லாம் அவர்கிட்ட சொன்னாருங்க. பின்னால் அவர் நினச்சி பார்த்துருக்காருங்க. முதல்ல அவருக்கு அதோட அர்த்தம்லாம் புரியலை. அப்புறம் நினச்சி பார்த்துருக்காருங்க. ஆக நம்ம பேர் கதிரவன் இல்லை, நம்ம மனசு அப்படியே நம்ம குளிர்ந்த மாதிரி இருக்குன்னு நினச்சோமே. ஒரு கரெக்டாக என்னடா அது, ஏண்டா சூரியன் குளிர்ந்து போச்சாடா அப்படின்னு கேட்குறாரு அப்படின்ட்டு ஒரு பின்னால் நினச்சாராங்க. ஏன்னா ஒரு பேர் கதிரவனுங்கிறது தான் அவர் அந்த மாதிரி கேட்டிருக்காருங்க. அப்புறம் இப்படியே ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சாங்க. ஒரு மற்றவங்களெல்லாம் கண்டுக்கலையாங்க. என்னுடைய நண்பர் மேலேயே கண்ணா இருந்தாராங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே அவர் இந்த வெயிலில், அதுவும் சட்டையும் அவர் போட்டிருந்த சட்டையும் அப்படியே ஒரு சில்க்கு சட்டை மாதிரி ரொம்ப லேசான சட்டைங்க. வெயில்னா வெயில், அப்படி வெயில் உடம்புலாம் ஏறினதுங்க. சரின்ட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து முட்டையை வனையை பார்த்து டே இறங்கடா, அந்த பாறை வந்து ஒரு 6 அடி இருக்குமாங்க, டே இறங்கடா அப்படின்னு இருக்காருங்க. ஒரு பாறையிலேருந்து குதிச்சிருக்காரு. குதிச்சோடனே அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட குதிச்சிருக்காருங்க. ஆஹா நல்ல வேலை, ஞானேஸ்வரோட தொல்லை விட்டுருச்சு, இந்த சூடு நமக்கு தணிஞ்சது, இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக அவர் இறங்குறாருங்க, குதிச்சாருங்க. அப்புறம் சொல்கிறாராம், அது ஒரு சுடு மணலுங்க. அது வந்து ஒரு ஒரு மணல் பகுதிங்க. அதாவது ரோடு கிடையாது, அது வந்து ஒரு சாலை மாதிரி ஒரு ரோடு மாதிரி இருக்கும், ஆனால் தார் ரோடு கிடையாதுங்க. அது வந்து மணலுங்க. மணலில் கல் அதாவது ஜல்லி கல் அதெல்லாம் வேறு இருந்ததுங்க. அத்தோடு இல்லைங்க, சூடு வேறங்க. ஒரு 12:30 மணி, நண்பர்கள் 12:30 மணி. அப்போ அந்த சூடுனா பார்த்துக்குங்க. ஒரு முட்டையை வாங்க என்ன சொல்கிறாராம், டே இதில் உருளுடா அப்படிங்கிறாங்க. எப்படி? டே இதில் உருளுடா அப்படின்னா இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சான். என்னடா அது, பாறையில் படுக்க வச்சார், அந்த வெயிலில் படுக்க வச்சார், இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் மனசு குளிர்ந்த மாதிரி இருந்தது நினச்சோம். ஆனால் பாரு அவர் இறங்க சொல்லி மறுபடியும் வந்து இதில் அந்த சுடு மணலில் உள்ள சொல்கிறாரு. என்னடா அது கிறுக்கனா இருப்பார் போல் இருக்கு அப்படின்னு நினச்சோடனே டக்குன்னு முட்டையை பாவன் கேட்குறாரான், ஏண்டா பித்துக்குழியாடானா அப்படிங்கிறாங்க. ஏண்டா நான் என்ன பித்துக்குழியா, இதே வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ஏண்டா நான் என்ன பித்துக்குழியா அப்படின்னு, என்னடா அது ஒரு நினைச்சதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்ட்டு ரொம்ப இதாக போயிடுச்சாங்க. சரி மரியாதையாக படுத்து உருண்டுருவோம் அப்படின்னு படுத்து உருள்றாங்க. இப்படியே 5 நிமிஷம் அந்த வெயிலில் வேகாத வெயிலில் படுத்து உருள்றாங்க. இவருக்கு சூடுனா சூடு இருந்தாலும் என்ன பண்ணுறது? சரி இவருக்கு வந்து நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. இவரோட ஃபஸ்ட்டு தரிசனங்கிறது 2001 ஃபஸ்ட்டு தரிசனம். நம்புறதா நம்பாமல் இருக்கதான்னு ஒரு இடைப்பட்ட மனதுங்க.
ஆனாலும் சில சீன் வந்து அவர் பேசுகிற வார்த்தைகள் வந்து நம்புற மாதிரி இவருக்கு ஏற்பட்ட சூழ்நிலையில் அவர் சொல்கிற மாதிரி இருக்குங்க. சரிட்டு இவர் விதியன்ட்டு அப்படியே படுத்து விட்டுட்டே இருந்தாராங்க. அப்படியே ஒரு 10 நிமிஷம் போச்சாங்க. 10 நிமிஷம் போனோடனே அவர் முட்டையப்பான் கேட்குறாராம், ஏண்டா சூரியன் தீயில குளிக்க நினைச்சதுலடா, எப்படி ஏண்டா சூரியன் தீயில குளிக்க நினைச்சதுலடா, இப்போ சூரியன் குளிச்சிருச்சுடா, எந்திரிச்சு போடா அப்படின்னாராங்க. எப்படி பாருங்க, இவர் பேர் கதிரவனுங்க. முட்டையப்பான் சொல்லியிருக்காரு, ஏண்டா சூரியன் குளிக்கணும்னு நினச்சிச்சா, சூரியன் வந்து நெருப்பில் குளிக்கணும்னு நினச்சிச்சா, குளிச்சிருச்சுல போடா அப்படின்னாராங்க. அதாவது என்னுடைய நண்பர் சொன்னாருங்க, அவர் வந்து தீ குளிக்கிறதா இருந்தாராங்க. இந்த கதிரவன் வந்து தீ குளிக்கிறதா இருந்தாராம். ஏன்னா அவருக்கு 2 நாளில் வீடு வந்து ஜப்தியாக போகுதாங்க. அவர் வீட்டின் பேரில் வாங்கியிருந்த கடன், அது அந்த வட்டி மேலே வட்டி இப்படிலாம் இது பண்ணி கோர்ட்டில் எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் ஆகி இவர் அப்பீல் பண்ணி அப்படியே கடைசி வரலையும் இவர் அப்பீல் பண்ணி இது பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டே வந்துருச்சாங்க. வந்து ஒரு 4 நாள் முன்னால் அமீனாவோட வந்து அந்த கடன் கொடுத்தவங்க வந்திருக்காங்க ஜப்தி பண்ணுறதுக்கு. இவரும் ஒரு ஒய்ஃபும் கை காலில் விழுந்து கும்பிட்டு, ஐயா ஒரு 4 நாள் டைம் கொடுங்கய்யா அப்படின்னு கெஞ்சி கேட்டு ஒரு 5 நாள் டைம் வாங்கியிருக்காங்க. மறுநாள் வந்து 5ஆவது நாள் வரப்போகுதாங்க. அதனால் இவரும் ஒரு ஒய்ஃபும் தீ குளிக்கிறதா இருந்தாங்களாங்க. அதைத்தான் வந்து ஞானேஸ்வரன் வந்து, ஏண்டா சூரியன் தீயில குளிக்க நினச்சதா, குளிச்சிட்டல போ அப்படின்னு இருக்காருன்ட்டு பின்னால் அவருக்கு தெரிஞ்சதாங்க. எப்படி இவர் வந்து அந்த அவரோட ஆற்றல் முட்டைப்பாதனோட ஆற்றல் தெரிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, மறுநாள் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, மறுநாள் வந்து விடிந்து விடியாதமான ஒரு டைமுங்க. அதாவது ஒரு 6:15 மணி இருக்குவாங்க. 6 விடிகாலை 6 அல்லது 6:15 மணி இருக்குவாங்க. அப்போ வந்து வெளியே யாரை கதவை தட்டுறாங்களாங்க. ஒரு வயசான ஒருத்தர் வர்றாங்க. வயசான ஒருத்தர் ஒரு பையை கொண்டு வராருங்க. வந்த உடனே அந்த பைய எல்லாத்தையும் எடுத்து எண்ணி ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்குறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியலையா. என்னங்கய்யா நீங்கள் யாருங்கய்யா என்னங்கய்யா அப்படின்னு பயந்து போயிட்டார். அவன் ஏதாவது ஃப்ராடாக இருப்பான் போட்டிருக்கு, ஏதாவது என்னமோ பண்ணிக்கினி திருடிக்கினி பணத்தை கொஞ்சம் கொண்டு வச்சுட்டு ஓடி போகிறான் போட்டிருக்கு, இந்த பெரிய மனுஷன் பார்க்க தான் வந்து வயசானவனாக இருக்கான், இவன் பெரிய ஃப்ராடு போட்டிருக்கு அப்படின்னு நினச்சாராங்க. அந்த பெரியவர் சொல்கிறாராம், அவர் பேரை சொல்லி, இந்த மாதிரிப்பா நான் இந்த மாதிரி தென்காசி பக்கமாக அவர் அதையும் சொல்லியிருக்காரு. தென்காசி பக்கம் அந்த கிராமம் தான், ஒரு கிராமத்து பேரை சொல்லி, அதான்ப்பா என்னோடய ஊர். நான் வந்து என்னோட அப்பா வந்து உங்கள் தாத்தா கிட்ட பாருங்க, அவரோட அப்பா இவங்க தாத்தா கிட்ட வந்து கடன் வாங்கியிருக்காராம். கடன் வாங்கினதை ஒரு இதில் எழுதி வச்சுருந்தாராங்க. அப்போல்லாம் வந்து எப்படின்னா நம்பிக்கையின் பேரில் தர்றதாங்க. அப்போல்லாம் வந்து ஒரு பெரிய, அதாவது அப்போல்லாம் நம்பிக்கை, அதாவது வாய் வார்த்தை தாங்க. இந்த மாதிரி நான் பார்த்தேன், அந்த இதெல்லாம் எழுதி வச்சு கொடுத்ததெல்லாம் பார்த்தேன். இந்த மாதிரி இந்த இடத்துல ஊரை சேர்ந்த இன்னார் பையனுக்கு அவர் இவரெல்லாம் விசாரிச்சிருக்காருங்க. அவர் உங்கள் அப்பா பேர் என்ன, அது இதெல்லாம் வந்து அவர் ஏற்கனவே மற்றவங்கள்ட்ட கேட்டு விசாரிச்சு வந்திருக்காருங்க. அப்புறம் வந்து இந்த இது முடிஞ்ச உடனே இவற்றையும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாருங்க. நடுவில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெரியவர் வந்த உடனே இந்த கதையெல்லாம் சொல்லி இந்த மாதிரி பணம் வாங்கியிருக்காருன்னு, ஒரு குறிப்பிட்ட தொகை வாங்கியிருக்காருன்ட்டு அந்த எழுதி கையெழுத்து போட்ட இதெல்லாம் வந்து காமிச்சு இவர்கிட்ட கொடுத்தாராங்க, இந்த பணத்தை கொடுத்தாராங்க. ஏன்னா இதை வந்து எனக்கு தெரியாது, நான் வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறப்ப நான் வீடெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி என் பேரை வந்து வீடெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி சுத்தம் பண்ணி இது பண்ணுறப்ப தான்ப்பா எங்கேயோ பரன் மேலே இப்படி ஒரு டாக்குமெண்ட்டை பார்த்தேன். ஆனால் எனக்குள்ள ஒரு பயம், இந்த டாக்குமெண்ட்டில் வந்து ஒரு முக்கியமான அம்சம் இருக்குது, இது ஒரு தெய்வ அம்சம் இருக்குது, இதை வந்து கொடுக்கணுங்களாம் எழுதி வச்சுருக்காரு, அவனுக்கு என்ன கஷ்டப்பட போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு வந்து ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டது. அதனால தான்ப்பா நான் வந்து பணம் கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு கொடுக்குறாருங்க. அந்த தொகை வந்து கரெக்டாக அந்த வீட்டுக்கு வந்து அந்த அசலுக்கு வட்டியும் சேர்த்து எவ்வளோ தரணுமோ அதே அமௌண்ட்டாங்க. ஈவினிங் வந்து அந்த கடன் கொடுத்தவன் வந்து கேட்ட உடனே இவர் அதெல்லாம் கொடுத்து அந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கி எல்லாம் கிளியர் ஆச்சாங்க. இந்த அனுபவத்தை சொல்கிறாருங்க என்னுடைய நண்பர் என்கிட்ட சொன்னப்போ, நான் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லைங்க. உங்களுக்கும் இது ஒரு ஆனந்தத்தையும் அமைதியையும் ஒரு உண்மையின் அழுத்தத்தையும் ஆன்மீகத்தில் ஒரு நம்பிக்கையையும் ஏற்படுத்தும் என்பது என்னுடைய ஆழமான எண்ணம். மறுபடியும் சந்திப்போம். ஆத்ம நன்றி.